டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் என்ன பிரச்சனை? இப்போ ஓபிஎஸ் நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு காலத்தில் வந்து நேர் எதிராக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும்னு அவங்க வந்து தே ஆர் வில்லிங். அப்படிங்கிற போது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருந்தா இன்றைக்கு அதிமுக நிச்சயமா இந்த தோல்வியை சந்தித்திருக்காது, ஒரு வெற்றி பெறும். அது சைனா ஆப் அது இதுன்னாங்க. சும்மா பொம்பளைங்க வீட்டில் சும்மா காய்கறி அரியத்துலேருந்து உறவு மாத்துறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் டிக்டாக்ல வர ஆரம்பிச்சது. அது ஓவராக போன பிறகு டிக்டாக் ஒரு பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாயிடுச்சு. விளம்பரத்தால் எது நிறுத்தப்படுகிறதோ அது வீழும். அதை வந்து மாற்றமே. நீங்கள் திமுக அரசு வெறும் விளம்பரம் தான். குப்பை பொறுக்கிறவங்கள அந்த குப்பை எடுக்கிறவங்கலேருந்து எங்கே போனாலும் இந்த திரும்ப வராரு ரெஸ்ட் இந்த அதை வந்துட்டாரு இதை வந்துட்டாரு வந்து 1000 ரூபாய் கொடுத்தாரு, 500 ரூபா கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, முழுக்க விளம்பரம் தான். இந்த விளம்பரங்களை வைத்து மக்களை மயக்கிடுவார்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் அதை விட ஒரு ரூட்டை போட்டு சரியாக அதை கொண்டு போய் எவன் ஓட்டு போகிறானோ அவன் மூளையை மழுங்கடிச்சு ஒரு விதமாக அவனை மெஸ்மரிசம் மாதிரி பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த வெற்றி வந்திருக்கு. விஜய் அவர்கள் சரியாக ஆட்சி செய்து இதற்கு முன்னால் வந்த ஊழல்களை எடுத்து வெளியில் போட்டார்னா, அதுக்கான நடவடிக்கை எடுத்தார்னா நிச்சயமா திமுக வருவதற்கான வாய்ப்பு. சிவி சண்முகம், வேலுமணி இவங்க எல்லாருமே அதிமுகல இருந்து டிவிகேல ஜாயின் பண்ணாங்க. அதுவே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப அதிருப்தியா இருந்தது. ஏன்னா டிஎம்கே வேணாம், அதிமுக வேணாம்னு சொல்லிதான் இவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இது பத்தாதுன்னு அதிமுகல இருந்து இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப இது எப்படி பாக்கீங்க? லீமா ரோஸ் அவங்களும் இதுல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. நேத்து போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப இது பிஜேபி காலமா மாறுமோ இந்த ஆட்சி? இல்ல, ஒரு குடும்பம் வந்து தமிழகத்தை இன்றைக்கு இயக்குது. முன்னாடியும் ஒரு குடும்பம் இயக்குச்சு. இன்னைக்கு அது கொள்ளை கும்பல். இதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். இது வந்து போலி கும்பல். இது வந்து இந்த கட்சியில ஆதவ அர்ஜுனா தான் ஆக்டிங் சிஎம் மாதிரி இருக்காரு. இந்த பக்கம் லீமா ரோஸ். ஏற்கனவே இந்த கட்சியை பிரிப்பது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு தரணுமோ அதை செய்யறதுக்கு லீமா ரோஸை பயன்படுத்தினார்கள்னு சொல்றாங்க. ஆனா சிவி சண்முகம், அந்த வேலுமணி அவர்கள் இவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து நாம தோல்வியை பார்த்துக்கினே வரோம். எப்படியாவது நாம வந்து கொஞ்சம் புத்துணர்வு பெறணும். வந்து எடப்பாடியார் வந்து இருக்கிற கட்சியில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து தன்னிச்சையா எடுக்கிறாரு, தான் மட்டுமே முடிவு பண்ற இடத்துல இருக்கிறாருன்ற மாதிரி அவங்க கட்சிக்குள்ள ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல்வாதினால எங்க பதவியிலலாம் உசிரே போன மாதிரியா இருக்குங்க. அதால வந்து ஏற்கனவே வந்து பொறுப்புல இருந்தோம். இப்போ இந்த தாவேக்காவுல பங்கேற்கலன்னு வச்சுங்களேன், இன்னும் 5 வருடம் இப்படியே காலத்தை ஓட்டணும். அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது. இப்பயே இந்த விஜய்க்கு இப்படி ஓட்டு போட்டவங்க திரும்பவும் பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த மாதிரி ஓட்டு போட்டா நம்ம ஒன்றும் ஆக மாட்டோம். ஆகவே இருக்கிற வரை நாம் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பொதுவாக அரசியல்வாதி எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கும். இப்போ திமுகவும் அதிமுகவும் திமுக ஏன் இந்த பேச்சை முன்னெடுத்தது? எப்படியாவது நம்ம வந்து அதிகாரத்தில் இருக்கணும், நமக்கு இந்த அதிகாரத்துல வேற ஒருத்தனை விட்டக்கூடாதுங்கிற எண்ணம் தானே. அதால வந்து இயல்பா கட்சி நடத்துறவங்க அது போறது இயல்பு தானே. இப்ப நாளைக்கு அநேகமா அமைச்சரவையில பொறுப்பேற்றாலும் பொறுப்பேற்பாங்க. அப்போ ஒரு 5 வருஷம் சர்வேயில் ஆயிடலாம்ல. வந்து தொடர்ந்து தோத்துக்கினே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல லீமா ரோஸ்ன்றவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கட்சிக்குள்ள வராங்க. வந்த உடனே இப்ப லீமா ரோஸ்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ மார்ட்டினோட மனைவி, மார்ட்டின் எப்பேற்பட்டவர், மார்ட்டின் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது முதல்ல லீமா ரோஸ் அவர்களை வந்து அதுல சேர்த்ததே வந்து ஒரு பிழையான விஷயம் தானே. அப்ப சேர்த்தாங்க, இன்றைக்கு அதை அனுபவிக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து சரி அதிகாரத்துல இருக்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்துறாரு. அதிமுக ஒருங்கிணைப்பதுல இப்ப சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் என்ன பிரச்சனை? இப்ப ஓபிஎஸ் நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு காலத்துல வந்து நேர் எதிராக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும்னு அவங்க வந்து தே ஆர் வில்லிங். அப்படிங்கிற போது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருந்தா இன்றைக்கு அதிமுக நிச்சயமா இந்த தோல்வியை சந்தித்திருக்காது, அது ஒரு வெற்றி பெறும். சசிகலா அம்மையார் ஒரு தொகுதியில ஒருத்தர் நிக்கிறாங்க, 40,000 ஓட்டு வாங்குறாரு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு இல்ல தென் மாவட்டங்கள்ல ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 20,000 ஓட்டுகளை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்கல்ல. அப்படி இருந்திருந்தா, அப்படி நின்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தானே போயிருக்கும். முதல்லயே உங்களை சேர்த்திருந்தா அந்த குறையிலிருந்து எடப்பாடியார் இருந்து அவரோட செயல்பாடு சரியில்லைன்னு நீங்க வந்து நிக்கிறாங்க.
நாளைக்கு அமைச்சரவையில அதிமுகல இருந்து யார் யாரெல்லாம் சார் வர வாய்ப்பு இருக்கு? எந்தெந்த அமைச்சர்கள்? கிட்டத்தட்ட 8 பேர் 9 பேர் சொல்றாங்க. எல்லாம் போர்ட்ஃபோலியோ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அது போன வாரமே முடிவு பண்ணதா சொல்றாங்க. ம். நாளைக்கு வெளியில வந்துரும். ம். ஃபியூச்சர்ல அதிமுக வந்து சசிகலா அம்மா கையில இயங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இது வந்து இப்ப நீதிமன்றம், பொதுக்குழு, செயற்குழு இதையெல்லாம் கூட்டி தான் அத ஒரு முடிவு பண்ணணும். ஆனா எப்படி இருந்தாலும் இது வந்து அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவின் வளர்ச்சிக்கு சரியில்ல. இவங்க எல்லாரும் திரும்பவும் எல்லாரும் ஒண்ணா கூடி பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சியாவோ, ஒரு மாற்றுக் கட்சியாவோ திமுக, அதிமுக இல்ல தாவேக அந்த 3 ட்ரையாங்கல்ல இருக்கும். அப்படி இல்லன்னா வெகு விரைவில அதிமுக ஒரு பின்தங்கிய நிலைக்கு தான் தள்ளப்படும். ம். டிவிகே இப்போ ஆட்சி பார்த்தீங்கனாலே, ஆட்சி வந்ததுக்கு காரணமே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. எங்க பார்த்தாலும் அவங்க எம்எல்ஏஸ் வந்து வீடியோஸ் போடுவாங்க. இப்ப ஆஃப்டர் எலக்ஷன் பார்த்தா சிஎம்முக்கும் ஒரே வீடியோஸா வருது. எம்எல்ஏயும் ஒரே வீடியோஸா வருது. இது கன்டின்யூ ஆகுமா? மக்களுக்கே ஒரு சார்ந்த வெறுப்பு வருதா? நெறைய மீடியால போடுறாங்க. இல்ல இந்த ஒரு டிக்டாக்ன்னு ஒண்ணு இருந்தது. ஆமா. ம். அது சைனா ஆப் அது இதுன்னாங்க. ம். சும்மா பொம்பளைங்க வீட்ல சும்மா காய்கறி அரியறதுலேருந்து, உணவு மாத்துறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் டிக்டாக்ல ம். வர ஆரம்பிச்சது. ம். அது ஓவரா போன பிறகு டிக்டாக் ஒரு பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்க. ம். அந்த மாரி இந்த இன்ஸ்டாகிராம பேன் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் சரியாயிடும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டாகிராமா தாங்க. ம். வந்து நடந்தது, நடக்காதது ஆமா. இப்ப என்ன சொல்ல இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல. வந்து இந்த ஒயின் ஷாப்லாம் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. 21 ஆமா. வயதுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து மதுபானம் கிடையாது. விற்க தடை ஆமா. செய்யப்படும்னு ஒரு போர்டு இருக்கும். ம். இப்போ அத எடுத்து போடுறான். அண்ணன் ம். விஜய் வந்தவுடனே இத சொல்லிட்டாரு. 21 வயசு கீழ இல்ல. ஏற்கனவே 12லருந்து 10 மணிக்கு கடைய சாத்துவாங்க. ஆமா. ரீசனா அதான் சட்டம். ம். 10 மணிக்குள் கடையை மூட வேண்டும். நீங்க வேணா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு ஒயின் ஷாப் வாசல்லயே ஒரு 9:30 மணிக்கெல்லாம் ஒரு பெட்ரோல் வந்து நிக்கும். ஓகே, ஓகே. ஆ. வந்து நின்னுட்டு ஏன்னா பூட்டாங்களான்னு செக் பண்ணவா? கடைசி நேரத்துல கூட்டம் அலமோதும்ல. ஆமா. அவன் ஓடியாருவான்ல 10 மணிக்கு கடைய சாத்திடுறாங்கன்னு. ம். அந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கும், 10 மணிக்கு கடைய சாத்துறதுக்கும், ம். அதாவது மெயின் டோர சாத்துறதுக்கும் ஒரு பெட்ரோல் வந்து நிக்கும். ம். இதுதான் இயல்பு. அதுக்கப்புறம் இப்ப சில கடைகள்ல, பல கடைகள்ல அவன் பார்லேருந்து 24 ஹவர்ஸ் சரக்குலாம் கூட விக்கிறாங்க. அது வேற. பிளாக்ல. ஆனா மெயின் அந்த ஷட்டர் இருந்தது ஆ. ஒயின் ஷாப்போட மெயின் ஷட்டர் 10 மணிக்கு மூடப்படும். ம். அதற்கு போலீஸ் ஒரு பெட்ரோலையும் ஒரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு ஒயின் ஷாப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க. ம். இதுதான் இயல்பு. இப்ப ம். போடுறான் 10 மணிக்குள் கடைகளை மூடுவதற்கு ம். அண்ணன் விஜய் வருது ஆதரவு இது சட்டம் போட்டாரு ம். அப்படின்னு போடுறாங்க. இப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு எனக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு ம். அப்படின்னு. ஐயோ கடன் இருக்குதாம்மா அண்ணன் என்ன பண்ணுவாரு? ம். இப்பதான் தெரிஞ்சுதான். நான் என்ன சொல்றேன், இது எல்லாருக்குமே தெரியும். நீங்க நெட்ல போய் தமிழ்நாடு அரசு அந்த திட்டங்கள்னு போட்டோம்னா, பட்ஜெட்ன்னு போட்டோம்னா, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு பட்ஜெட்டு, எவ்வளவு செலவினங்கள், எவ்வளவு பற்றாக்குறைன்னு எல்லாருக்கும் தெரியும். ம். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் வந்து சொன்னாரு. அவங்க ரூ. 1000ன்னாங்க, உடனே 1500ன்னாங்க, ஒருத்தர் 2000ன்னாங்க. 2500. இந்த ஏலம் விடுறாங்கல்ல, ம். அந்த மாதிரி இவரு 2500. போடலாம். இதுவும் ஒரு டாக்டிஸ் தான் இது. ம். இப்ப நீங்க கலைஞர் ஒரு மகளிர் உரிமை தொகை ரூ. 1000ன்னாங்க. சரி வந்தவுடனே போட்டாங்களா? ம். அப்புறம் பாருங்க இந்த வெள்ளை அறிக்கை. வெள்ளை வெள்ளை அறிக்கை ஜெயலலிதா அம்மையார் வெளியிட்டாங்க. பிடிஆர் தியாகராஜன் வெளியிட்டாரு. ஆண்டாண்டுக்கு வந்தோடனேப்பா கஜானா ஒயின் காலி ஷாப் அவங்க பண்ணதானே சார்? 1000 கடைகள் மூடுனாங்கல்ல சார்? அம்மா ஜெயலலிதா அம்மா. 500 கடை 500 கடையா மூடுனாங்க. எல்லாம் இப்ப மூடுனாங்க. திமுக மூடுச்சுங்க. ம். திமுகவும் ஒரு 500 கடை மூடுச்சு. இது நம்ம புதுசா பண்ற மாரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது, இல்ல ம். வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கிறத மூடணும்னு ஒரு அப்பீல் அங்க குடுத்திருப்பாங்க ஊர் ஜனங்க மனுவ. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி சரி வந்தவொடனே ஒரு 500 கடை. நான் என்ன சொல்றேன், மூடணும்னா எல்லாத்தையும் மூடுறேன். இப்போ விருகம்பாக்கத்துல கடைய மூடிட்டான். பக்கத்து ஏரியால பக்கத்து போய் ஏரியால போய் வாங்க மாட்டானா? ஆமா. அதுதான். பக்கத்துல வாங்குவோம். அட்லீஸ்ட் இங்கேயாவது இப்ப வீடு பக்கத்துல இருந்து நடந்து போய் வாங்கிடுவான். ஆமா. அங்க என்ன பண்ணோம், வந்து ஒரு வண்டி எடுத்துன்னு போறான்னு வச்சுங்க. ஆமா. அங்கேயே குடிச்சிட்டு வரும்போது மடங்குனான்னா அது ஒரு ரூ. 10,000 ஃபைன். ஆமா. அங்கேருந்து இப்ப இல்ல இங்கேருந்து நடந்து போறான். அங்கேருந்து ம். குடிச்சு உருண்டு பிரண்டு இவன் வீடு வந்து சேர்றதுக்கு அதுக்கும் டேமேஜ் தான். ஆமா. அதால இது வந்து ஒரு பெரிய ரிசல்ட் எல்லாம் குடுக்காது. ம். ஒண்ணு முழுசா மூடணும். ம். அப்படி இல்லன்னா, கொஞ்சம் போல ஒரு தரமான மூடுற வரைக்கும் தரமான மதுவா ம். குடுக்கணும். ஏன்னா, இன்றைக்கு வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லயும் தமிழ்நாடு இந்த கடைசியா 3 ஆண்டுகள்ல பிறப்பு விகிதம் ஒரு 11% குறைஞ்சிருக்கு. ம். அப்போ 11% குறைஞ்சிருக்குன்னா, இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த தரமற்ற மதுதான் சொல்றான். இன்னும் ஒரு 5 வருஷம் இது நடந்ததுன்னா, டாஸ்மார்க்க குடிச்சான்னா, பாதி பேர் இதாயிட்டான்னு வச்சுக்கங்க. அப்ப ஏற்கனவே வந்து தொகுதியெல்லாம் குறையுது, அது இதுன்னு கத்தின்னுருக்காங்க. அப்புறம் எந்த வேலை செய்யறதுக்கும் யாரும் இங்க இருக்க முடியாத அளவுக்கு ஆட்கள் வந்து குறைஞ்சிருவாங்க. அதால வந்து நீங்க ஒண்ணு ஒயின் ஷாப்ப மூடுங்க. கல்லு போன்ற நம்ம
லோக்கல் பானங்களை திறந்து விடுங்க. அப்படி இல்லையா, இல்ல அரசாங்கத்துக்காக வருமானம் தேவை, நீங்க குடிக்கலன்னா நீங்க தள்ளாடலன்னா நாங்க தள்ளாடிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் மதுவை வந்து ஒரு தரமான மதுவாவது குடுத்து, ஏன்னா நம்ம ஊர் புள்ளைங்க தானே, உன்னோட குடிமகன்கள் தானே, இந்த நாட்டு சிட்டிசன் தமிழ்நாட்டோட குடிமக்கள் தானே ஜனங்க. அதுங்க வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு சாகிறதை இந்த அரசு நிப்பாட்டணும். அதுக்குரிய வழியை செய்யணும்னு தான் நம்ம கேட்கிறோம். ரூ. 10 சார். ரூ. 10 வந்து இன்னும் வாங்குறாங்களா? டிவிக்கு எம்எல்ஏ போய் ஒரு ஒயின் ஷாப்ல போய் தெரியாம எம்எல்ஏனே தெரியாம போய் அது ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ரூ. 10 ஸ்டில் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ரூ. 10 எங்க போகுது? அப்படின்னு சொல்லி பரபரப்பா போகுது. அந்த இல்ல செந்தில் பாலாஜி ரூ. 10. நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுக்காக ஒரு டீம் போட்டு, இதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாரி போட்டு, அம்பத்தூர் பக்கத்துல வச்சு அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி காசு அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ம். யார் டாஸ்மார்க் வியாபாரம் வந்து எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் அதுல லீக்கேஜ் இருக்கத்தான் செய்யும். பிடிஆர் சொன்ன மாரி 30% லீக்கேஜ்னாரு. ஆனா ஆக்சுவலி பார்த்தா ஒரு 50% லீக்கேஜ் வரும். ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து 45,000 கோடி ம். வந்து டாஸ்மார்க்ல சரக்கு இருக்குதுன்னா, குறைஞ்சது ஒரு 30,000 கோடியாவது பிளாக்ல சரக்கு விற்கப்படும். இது எல்லாத்துக்கும் தெரியும். அது போலி மதுபானமா இருக்கட்டும், அப்படியே வந்து ஃபேக்டரியிலேருந்து நேரா வந்து 1020 அந்த சீல வந்து போலியா ஒட்டி, அப்படியே ம். நேரா கடைக்கு போய் அது ஒரு கணக்கு இருக்கும். ம். அப்ப இது இயல்பா நடக்கிறது தான். நீங்க ஒயின் ஷாப் தரப்புலேருந்து கேட்டோம்னா, அங்க ம். இருக்கிற சூப்பர்வைசர்லாம் வந்து சேல்ஸ்மேனுக்கு 12,000 17,000 சம்பளம். ம். அப்போ ஒரு பாட்டில் உடைஞ்சா கூட அந்த காசு அவங்க தான் தரணும். அது மட்டும் இல்லாம, ஸ்டாஃப 1, 2 பேர் அவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. கூட்டம் ம். அலமோதுது இல்ல. அப்ப ம். இந்த காலி பாட்டில வாங்குறது, அந்த அட்டைப்பெட்டிய பராமரிக்கிறது, அதே மாரி இந்த லோடிங் இருக்கு இல்லையா? ஆமா. டாஸ்மாக் குடோன்லேருந்து வேன்ல எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த ம். லோடிங் வர ஆளுங்களுக்கு சம்பளம் வந்து அரசாங்கம் குடுக்குறது இல்ல. டாஸ்மாக் ஊழியர்கள் தான் இந்த தராங்க. ரூ. 10 தான் அதுக்கு போதும். ஆமா. அப்போ இந்த ரூ. 10 வாங்கி தான், இன்ன பிற செலவுகளுக்கு வந்து அவங்க ஈடு கட்டிட்டு, அங்க கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க. ம். அப்போ இதையெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரூ. 10 ஏன்யா வாங்குற? அப்படின்னு நாம அவன சொல்லலாம். நீங்க எதுவுமே அவன சரி பண்ணாம, நீங்க வந்து நான் இல்ல ரூ. 10 நாங்க ஒழிப்போங்கிறது அதெல்லாம் பொய். அது எல்லா காலத்திலும் நடக்கும். ஓகே, ஓகே. பிடிஆர் இப்ப பொது வாழ்க்கையில இருந்து நான் கொஞ்சம் வெளிய வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இல்ல பிடிஆருடைய தோத்ததுல தோல்விங்கிறது ஒரு மாரி மனம் இது பண்ணிட்டாரோ? இல்ல பிடிஆருடைய தோல்விங்கிறது வந்து அது இதுவரைக்கும் தோத்ததே இல்லல்ல அவரு? இல்ல அது ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பம் அது. ம். வந்து அரசியல்லேருந்து ஒரு 5 காசு எடுத்து நம்ம வந்து சாப்பிடணுன்ற நிலையில் இல்லாத ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ந்த குடும்பம் அது. கொஞ்சம் நீட்டா இருக்கணும் கவர்மெண்ட்டுன்னு பார்ப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வு திட்டம் வந்து யார் சொன்னா? எப்ப சொன்னா? அதுக்கு என்ன காலக்கெடு இருக்குதா? அப்படிலாம் கேட்டவர் தான் அவரு. ஏன்னா, அந்த நிதிநிலை பத்தி அவரு தெரிஞ்சவரு. அதனால தான் அவர்கள் வந்து இந்த கொள்ளை கூட்டத்தில அவரால நீடிக்க முடியல. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில ஒரு டாய்லெட் கட்டுறான். ம். டாய்லெட் கட்டிட்டு அந்த சிங்க் மட்டும் இருக்குது. கீழ பைப் இல்ல. ம். அப்ப அத பார்த்துட்டு நான் இத திறக்க முடியாதே. ம். எங்கேயும் அந்த பைப் இருந்தா தானே அந்த காவாயில வந்து அந்த கெனால்ல வந்து ம். யூரின் போவும். இது ம். என்னது இது? இது பொம்மை ஏதோ கட்டி வச்ச மாரி இருக்குதேன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ ம். எந்த ஆட்சியில? திமுக ஆட்சியில வராரு. ம். அப்போ இந்த மாரி இப்ப நம்ம உதயநிதி இது நம்ம விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா? மொத்த பட்ஜெட்ல 20% வந்து சிஎம்முக்கும், ம். 10% வந்து மந்திரிமாருக்கும் போகுதுன்னு. ம். ம். அப்போ 30% நார்மலா அது வந்து எழுதப்படாத சட்டம். அப்படி இருக்கிற அந்த கொள்ளைக்கார கும்பல்ல அவரு செட் ஆக மாட்டார். அது மட்டும் இல்லாம இந்த தோல்விங்கிறது அவரு வந்து நமக்கு அக்செப்ட் ஒரு பண்ண முடியல. பாரம்பரியம் இருக்கு. நாம வந்து ஓரளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நியாயமாவும், நேர்மையாவும் செயல்பட்டோம். ம். நம்மள வந்து இந்த மக்கள் கைவிட மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலான இடங்கள்ல காசு ஓட்டுக்கு காசு குடுப்பாங்க. பெரும்பாலும் பிடிஆர் அந்த மாரிலாம் குடுக்க மாட்டாரு. அவர் மேல இருக்கிற அந்த குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு பாரம்பரியம். அந்த தோல்வியில இருந்து இவங்க கூடலாம் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா, அவர் வந்து எதேர்ச்சியா அவரோட ஆதங்கத்தை சொன்னாரு. உடனே அவர ஐடி ம். வந்து மினிஸ்டர் ஆக்குனாங்க. அது ஒரு பெரிய அசிங்கம் தானே அவருக்கு. என்னை பொறுத்தவரை அப்ப இருந்தே அந்த அவர் சும்மா இருந்த மாரி தான் ஆயிட்டாரு. ஆமா. அவர் வந்து நிதி அமைச்சராக இருந்து வேறு துறைக்கு மாத்தப்பட்ட போதே மாத்தும்போதே அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கணும். ஆமா. நான் எம்எல்ஏவா இருந்துக்கிறேன். என் ம். மதிப்பு மரியாதைய நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லணும். ஆனாலும் அவர் என்ன நிர்பந்தத்துல தெரியல. வந்து அது அசிங்கம்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. திமுகவில் நீடிச்சார். அதை போன்ற நபர்களால் திமுகவில் 2 நாள் நீடிக்க முடியாதுன்றதுல அவர் வெளியே வரார். ம். செந்தில் பாலாஜி சார் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல கோடி ஊழல் பண்ணி இப்போ அந்த கேஸ் எடுத்திருக்காங்கல்ல. இது பழி வாங்குற எண்ணமா இருக்குமா? ஏன் டிவிகே அவர் சைட்ல வாங்கவே இருந்து. இல்லையா? வாங்கியிருக்காரு. இப்ப வந்த உடனே அத எடுத்திருக்காங்கல்ல. 10 நாள்ல உடனே. டிவிக்கே எடுக்கல இன்னும். ம்.
இடி சொல்லுது. ஆமா. இடி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. அனுப்பியிருக்காங்க. நீங்க அனுப்பியிருக்காங்க. வந்து அவர் மேல வழக்கு போடுங்க. பதில் வழக்கு சொல்லணும். போட்டா தான் நாங்க வந்து அதுக்குள்ள வர முடியும். டைரக்ட்டா இடி வந்து இங்க ஒருத்தர புடிச்சு கேஸ் போட முடியாது. ம். வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையோ, இல்ல மத்த டிபார்ட்மெண்ட்டோ கேஸ் போட்ட பிறகு, அதுல வந்து மணி லாண்டரிங் ஆயிருக்கா? ம். இதில் பெறப்பட்ட பணத்தோட கணக்கு வழக்கு எங்கன்னு கேட்பதற்கான உரிமை தான் அவங்களுக்கு, ம். என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு. அப்ப நீங்க வந்து அவர் மேல வழக்கு போடுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன குடுத்துருக்காங்க. பார்ப்போம் விஜய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். தீய சக்தியா, இல்ல இவரும் தூய சக்தி தான் அது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு விடுறாரா? இல்ல வழக்கு போடுறாரான்னு பார்ப்போம். ம். இப்ப நடந்துட்டு இருக்கலாம் பார்க்கும்போது இந்த ஆட்சி தொடர வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல 6 மாசத்துல ஆல்ரெடி சொன்ன மாரி ரீ எலக்ஷன் வருமா? டிஎம்கே திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நீங்க வந்து ஏன்னா, இப்ப நாளைக்கு அமைச்சரவை கூட்டும்போது ஏடிஎம்கேக்கு நெறைய பொறுப்புகள் குடுத்துட்டா சிபிஎம் விலகுறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏங்க இவங்க ஒரு 6 பேரு, 4 பேருங்க. இது 2, 2, 2 6 ம். பேருங்க. இந்த 6 பேர் விலகுறதெல்லாம் ஒண்ணும் குடிமீடு போயிடாது. இங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன? அவ்வளோ மானசம் தானா இப்ப வந்து இப்பதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும்ல. இப்ப நாளைக்கு வந்து பதவி ஏற்க போறாங்க. என்னதான் பண்ண போறாங்க அந்த மானசம்லாம்? இந்த ஒரு படத்துல இங்க வந்து ஒரு மானசன் ஒருத்தர் இருந்தானே, எங்கன்னு கமலஹாசன தேடுவாரு. கவுண்டமணி. கமல்ஹாசனை காணும் ஆமா. அந்த அந்த மாரி. மாரி நாம வந்து 2 நாள் கழிச்சு இந்த 2, 2 வச்சு இந்த மானசம்லாம் எங்கன்னு நம்ம தேட வேண்டியது தான். சரி. ஓகே, ஓகே. இது விஜய்க்கு வந்து இப்ப இன்னொரு பெரிய பிளாக் மார்க் என்னன்னா, ஜெகதீஷ் சொல்றாங்க. அவர் ஒரு விஜய் மேனேஜர். ஆ அவர் வச்சிருக்க ரூட் கம்பெனினால தான் இவருக்கு பிரச்சனை வரும்ன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு அவருக்கு ஆபத்தா இருக்கும் சார்? இப்ப அவரு ஜெயிலுக்கு போவாரு. அது பிரச்சனையா எடுப்பாங்க. இல்ல அதுல பொதுவாவேங்க நெறைய நடிகர்கள், நெறைய பெரிய புள்ளிகள்லாம் மாட்டுவாங்க. அந்த மாரிலாம் ஒரு டாக் போகுது. அதாவது விளம்பரத்தால எது நிறுத்தப்படுகிறதோ அது வீழும். அதுல வந்து மாற்றமே இல்ல. நீங்க திமுக அரசு வெறும் விளம்பரம் தான். குப்பை பொறுக்குறவங்கல இருந்து, குப்பை எடுக்கிறவங்கல இருந்து ம். எங்க போனாலும் இந்த திரும்ப வராரு, திரும்ப வராரு, திரும்ப வராரு. 2.0 அத வந்துட்டாரு, இத வந்துட்டாரு. வந்து ரூ. 1000 குடுத்தாரு, ரூ. 500 குடுத்தாரு, அத குடுத்தாரு, இத குடுத்தாரு. முழுக்க முழுக்க விளம்பரம் தான். இந்த விளம்பரங்களை வைத்து மக்களை மயக்கி விடுவார்கள் நம்ம பார்த்தோம். ஆனா, அதை விட ஒரு ரூட்ட போட்டு ம். சரியா அத கொண்டு போய் எவன் ஓட்டு போடுறானோ, அவன் மூளைய மழுங்கடிச்சு ஒரு விதமா அவன மெஸ்மரிசம் மாரி பண்ணி தான் இன்னைக்கு வந்து இந்த வெற்றி வந்திருக்குது. ம். ஏன்னா, நம்ம வந்து இந்த அரச நம்ம ஒண்ணும் செயல்பாடுகள்ல குறை இல்லனாலும் இவர்கள் திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்க. ஆனா பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு புள்ள சொல்லுது, அரசாங்கத்துல காசு இல்லன்னா இல்ல. விஜய் அண்ணா அவங்க வீட்ல இருந்து எடுத்தாந்து குடுத்துருவாருன்னு ஒரு புள்ள அதுக்கூட சொல்ற மக்களும் அளவுக்கு நெறைய பணம் அனுப்புறாங்களே! சொல்ற அளவுக்கு வந்து இது வந்து மாறி இருக்கு இல்லையா? அப்போ இது ஏதோ ஒரு மெஸ்மரிசம் மாரி தான். இது ம். ரொம்ப நாள் நீடிக்காதுல்ல. இது இவங்க திட்டமிட்டு நீங்க ஆரம்பத்துல வந்து பங்களாதேஷ்லருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்து இவருக்கு லைக்ஸ் போட்டாங்க. இது ம். எப்படி பங்களாதேஷ்ல வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியல் அங்கன பார்த்துன்னுருக்கானா? அப்போ இவங்க இது எல்லாமே செட்டப் தான். டெக்னிக்கல் செட்டப் தான். ம். இது என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணும் இல்லன்னு தானே ஆகும். எத்தன ம். நாளைக்கு தான் வந்து இப்ப இவங்க வந்து 6 சிலிண்டர்லாம் வேணாண்ணா, 2500 வேணாண்ணா, நீ நல்லா இருந்தா போதும், நீ நிம்மதியா இருந்தான்னு ஒரு ஃபேக்கா ஒரு வீடியோவ நம்ம போடலாங்க. ம். அத உங்ககிட்ட இருக்கிற ஒரு 30,000 வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பரவ விடலாம். ஆனா இயல்பா எங்கேயாவது நீங்க நீங்க பாருங்க, போன திமுக ஆட்சியில ஒரு கேள்வி, ஒரு வயசான அம்மா ஒரு செருப்பு தூக்கி அடிக்குது. ம். ம். அது இயல்பா அடிக்குது. அது எவனோ ஒருத்தன் இயல்பா வீடியோ பஸ்ல எடுத்துட்டாங்க. போறவன் யாரோ ஒருத்தன் வீடியோ வீடியோ போட்டான். அந்த வீடியோ எவ்வளவு வைரல் ஆச்சு. ம். ம். அப்போ பொய் வந்து சகசகன்னு வந்துரும். உண்மை கிட்ட அது நிக்க முடியாதுங்க. ம். அதால வந்து இன்னைக்கு ஒரு வாய்ப்ப குடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வச்சு இவங்க நல்லா செய்யணும்னு நாமளும் வாழ்த்துறோம், கேட்கிறோம். நல்லா செஞ்சாங்கன்னா விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா, விஜய் வந்த உடனே இன்னைக்கு எல்லாவனும் கலங்கிலே நிக்கிறான். ஆமா. 25 ஆண்டு காலம் நான் பொது வாழ்க்கை, 35 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைன்னு சொல்ற திருமாவளவன் ம். விஜய் கிட்ட போய் நின்னு, "சாமி எனக்கு ஒரு துணை முதல்வர் கூட" ஆமா. கேட்கிற அளவுக்கு விஜய் இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கிறார் இல்லையா? ஆமா. ஒரு அப்போ கட்சியே இதா போயிடுச்சு. ஆமா. அந்த இருப்பிடத்தை அவர் வந்து இருப்பை தக்க வைப்பதற்கான வேலைகளை செஞ்சா நல்லா இருக்கும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஃபியூச்சர்ல டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா உதயநிதி இப்ப நெறைய கூட்டங்கள்ல என்ன சொல்றாரு அப்டின்னா, என்னதான் இத பார்த்து போனாலும் கடைசி அம்மா மடிக்கே வந்துருவாங்க. அம்மானா ஏடிஎம்கேல. ம். டிஎம்கே சொல்றாரு. அம்மாவ தேடி அம்மா மடிய தேடி வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க அப்டின்னு ம். எல்லாத்துலயும் இப்ப பேசிட்டு இருக்காரு. அதான் அந்த ஏதோ குழந்தைக்கு ஒரு கிளி இழுப்பு கிளுகிளுப்பு காட்டுனா, கலைஞர் கதை சொல்லியிருக்காரு. ஆமா. கிளி இழுப்பு குட்டி காட்டுனா அந்த கதை இவர் குழந்தை கொஞ்ச சொல்றாரு. நேரம் அப்படி சுத்தம். ஆமா. அதுக்கப்புறம் அம்மா அம்மாவ மடிய தேடி வந்துரும். தேடி வரும். வாய்ப்பு இருக்கா? அம்மா செத்து போயிட்டான்னா என்ன பண்றது? திமுக சமாதியான நிலை தானே இப்போ. நீங்க வேணா நிச்சயமா பாருங்க. கருணாநிதி அவர்கள் வந்து 14 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இல்லாம இருந்தார். எம்ஜிஆர் என்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை எதிர்த்து, ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமையை எதிர்த்தும் இவர் வந்து நீடிச்சார். நீங்க வந்து ஸ்டாலின் எல்லாம் அந்த
பவர் பவர்லாம் இல்ல. இருக்காது. ஸ்டாலின்ட்ட இருக்காதுன்னும் போது உதயநிதிக்கிட்ட அது சுத்தமா இருப்பதற்கான வாய்ப்பே இல்ல. இவங்களே சொல்றாங்க, கவர்ச்சி வந்து மக்களின் கஷ்டத்தை போக்காதுன்றாங்க. ம். ஏம்மா ஆமா. நீங்களும் வெறும் கவர்ச்சி, வெறும் விளம்பரம் தானப்பா நீங்களும். கஷ்டத்தை போக்காதுன்னு விட்டான்ல. ம். உங்கள் மீது எப்படி திரும்பவும் இவர்களுக்கு நம்பிக்கை வரும்? விஜய் அவர்கள் சரியாக ஆட்சி செய்து, இதற்கு முன்னால் நடந்த ஊழல்களை எடுத்து வெளியில போட்டாருன்னா, அதற்கான நடவடிக்கை எடுத்தாருன்னா, நிச்சயமா திமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது. டெல்லி பார்க்க போறார்ல சார் விஜய். அது எதனாலயா இருக்கும்? டெல்லி பார்க்க போறது எந்த மாதிரியான சந்திப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லங்க. ஒரு மத்திய அரசின் தயவு இல்லாமல், ம். மாநில அரசு ஒரு இணக்கமான ஒரு போக்கு இல்லாம மாநில அரசால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அது மட்டும் இல்லாம, என்ன இப்ப வந்து ஒரு பெரிய கொள்கைவாதி விஜய் அவர்கள், இல்ல பிஜேபிக்கு நாங்க எதிரா இருக்க போறோம். என்னவோ எவனோ எழுதி குடுத்தான். இவங்க அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரின்னு. அப்புறம்தான். என்ன இவருக்கு இன்னும் ஒரு பல ஆண்டுகள் வந்து இங்க ஆட்சி புரிஞ்சு வந்து நம்ம வந்து இந்த அரசாங்கம் நசுக்குது, ஒடுக்குதுன்னு இவர் பார்த்துட்டாரா? எல்லாரும் சொல்றத வச்சு நான் வந்து கொள்கை எதிரின்னாரு. எனக்கு தெரிஞ்சு பிஜேபிய வந்து விஜய் அவர்கள் ஒண்ணும் பெருசா எதிர்த்த மாரிலாம் எனக்கு தெரியல. எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 3வது முறை வந்து ஒருத்தர் வந்து இந்த நாட்டின் பிஎம் ஆகுறாருன்னா, ம். நம்ம தான் வந்து ஒரு மாரின்னா, இந்தியா முழுக்க ஒரு மாரியா? எப்படி ஒரு 3வது தடவை ஒருத்தர வந்து பிஎம் பிரைம் ஆகும். மினிஸ்டர் ஆக்கி இந்திய நாட்ட எப்படி போய் எடுத்துன்னு போய் குடுப்பாங்க? ம். அதால ஒரு இவங்க தான் சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னுவாங்கல்ல. ம். அந்த மாரி இத எடுத்துக்க வேண்டியது தான். ஆனா தமிழ்நாட்டுல அவ்வளவா வரவேற்பு இல்லல்ல சார். எதிர்க்கிறாங்கல்ல. இல்ல இங்க வந்துங்க திட்டமிட்டு ஒரு மாயை வந்து இந்துத்துவா, இந்துத்துவா, ம். சனாதனம்லாம் இங்க ஒரு மாயை எல்லாம் சொல்லி சொல்லி மண்டையில ஏத்திருக்காங்க. சனாதனம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு அத கவுண்டர் பண்ணி பேசுவதற்கும் பிஜேபில ஆளுங்க இல்ல. ஏன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு இதற்கு முன்னாடி இருக்கிற எல்லா விதிகளும் அபாலிஷ் ஆகுதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஏன் அப்படிலாம் இல்லையா? இங்க வந்து உள்ள நிலைமைய பத்தி பேசுங்கன்னு சொல்லுவதற்கு பிஜேபில ஆள் இல்லை. அண்ணாமலை போன்றவர்கள் அதுல இருந்திருந்தாங்கன்னா, இங்க ஒருத்தனும் சனாதனம் அது இதுன்னு எவனும் பேச மாட்டான். அப்போ சனாதனம்னா என்னன்னே தெரியாம சனாதனம், சனாதனம், சனாதனம்னு அந்த ஒற்றை வார்த்தைய வைத்து உதயநிதி கூட இங்க இப்ப சொன்னாருல்ல. ஆமா ஒற்றை வார்த்தைய வைத்து இங்க ஏமாத்துறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனா அதுலயும் சில பேர் சனாதனத்தை நாங்க காப்போம்ன்றான். அதுதான் ஒண்ணும் இல்லையான்னு நம்ம சொல்றோம். அதால இந்த ஒற்றை வார்த்தையில வந்து இங்க தமிழ்நாடு அரசியல் வந்து சுத்துது. இது என்றைக்கு ஒரு தெளிவு வருதோ, எல்லாம் மூடு. நீங்க ஏற்கனவே பிஜேபி கூட இருந்தவங்க தானே. என்ன இப்ப வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து அக்கறை வந்துருச்சு? இப்ப வந்து இப்ப உங்க வீட்ல வந்து எதுவுமே வந்து சனாதன வேலை எதுவுமே செய்யறது இல்லையா? நீங்க என்னெல்லாம் சனாதனம்னு சொல்றீங்களோ, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது திமுக தான். சரி எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எப்பா அந்த சனாதனம் கூட பரவாயில்லப்பா. நீங்க பண்ண சனாதனம் ரொம்ப அட்டூழியம்பா. அதால நீங்க வரவே வேணாம். அப்படின்னு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா, இது எல்லாமே முடிஞ்சிரும். ஓகே. நன்றி சார். நன்றி. நன்றி.